அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு சித்தர்களின் மாதமான இந்த சித்திரை மாதம் மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த சித்திரை மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேசராசியில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சித்தத்தை கவர்ந்தெழுக்கும் மாதமாகவும் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆம், உண்மைதான். தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு மாதமாதான் புண்ணிய தினமாக இந்த சித்திரையினுடைய முதல் தேதி அமைகிறது. தன்னிகரற்ற தெய்வீக மாதத்திற்கு பெருமை சேர்க்கும் மேலும் பல காரணங்களும் இருக்குது. மறைந்திருந்து நம்மை தினமும் காத்தருளும் சித்தர்களின் மனதிற்கு உகந்த ஒரு மாதமும் இந்த சித்திரை மாதம் தாங்க. அதனால்தான் சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என்ற மூதுரையும் ஏற்பட்டது. நிழல் கிரகங்களான ராகு, கேது உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் தங்களுடைய வீரியத்தையும் சக்தியையும் சூரியனிடமிருந்து பெறுகின்றன. இதனை அதர்வன வேதமும் குறிப்பிடுகிறது. இதிலிருந்து சூரியனின் சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். குறிப்பாக சூரியன் ஆதவன், பரிதி, பகலவன், ஞாயிறு என பல பெயர்களால் பூஜிக்கப்படுகிறார். சூரிய பகவான் மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஆண்டு திதி பூஜை, அமாவாசை, மாத பிறப்பு, கிரகண காலங்கள், மகாலய பட்ச காலம் ஆகியவற்றில் செய்யும் திதி பூஜை, எள் கலந்த நீர் ஆகியவற்றின் தெய்வீக சக்தியை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது சூரியனே. மறைந்த நம் முன்னோர்கள் எந்த உலகில் எந்த உருவத்தில் மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பதை அறியும் மாபெரும் சூட்சம சக்தி சூரிய பகவானுக்கு உண்டு. ஆண்டுதோறும் பித்ருகளுக்கு நாம் செய்யும் திதி பூஜைக்கு அவர்களை சூரிய பகவான் தான் தனது சக்தி வாய்ந்த கிரகங்கள் மூலம் பித்ருக்களின் உலகத்திற்கு ஸ்வர்ணமயமான, அதாவது தங்க விமானத்தில் அழைத்து வந்து எழுந்தருள செய்வது, மீண்டும் அவர்களின் இடத்திற்கு கொண்டு சேர்ப்பது சூரிய பகவான் தான். இதனால் தான் சூரியனுக்கு ஆத்மகாரகன் என்ற பெருமை ஏற்பட்டுள்ளது. இதனை அதர்வன வேதமும் கருட புராணமும் மேலும் பல சூட்சம கிரகங்களும் விவரிக்கிறது. காஷ்யப மகரிஷியின் புதல்வரான சூரிய பகவானின் ஈடிணையற்ற பெருமைகளை யஜுர்வேதம் விவரிக்கிறது. மனித உடலில் இதயம், இரத்தம், இரத்த குழாய்கள், நரம்பு ஆகியவற்றிற்கு நாயகனாகவும் சூரியனே திகழ்கிறார். அதேபோல் ஜனன கால ஜாதகங்களில் சூரியனின் ஆட்சி வீடு சிம்மம், உச்ச வீடு மேஷம், நீச்ச வீடு துலாம், நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்விற்கும் சூரியனுடைய சக்தி மிகவும் அவசியம் என்பது கூறப்படுகிறது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த சித்திரை மாதமான 14/4/2025 தேதி முதல் 14/5/2025 வரை உள்ள இக்காலகட்டங்கள்ல மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பது நல்ல ஒரு வருமானத்தை குறிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் சனி பகவானுடன் இணைய இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை எளிதில் அடைத்து நிபதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சுக்கிரனும் சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க. சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னியருக்கு மனதிற்கு மகிழ்வை அளிக்கும் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. ஜென்மராசியில் சூரியன் உச்சபலம் பெற்று திகழ்வதால
அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பதாலும் இந்த வகையில மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைந்திருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை அன்றாட பொறுப்புகள்ல உற்சாகத்தை அளிக்கும் விதமாகவே அமைஞ்சிருக்குது. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சி செய்ய ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடுகளில் படியாற்றி வரும் மேசராசியினருக்கு சலுகைகள் உயர இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. இக்காலகட்டங்கள்ல காரணமே இல்லாமல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வீரியம் நிறைந்த இரு கிரகங்கள் இணைவது அரிய வாய்ப்புகளை குறிக்குதுங்க. உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் எதிர்பார்த்திருந்ததை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்குங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள அரிய சந்தர்ப்பமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய கிளைகள், விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு நல்ல ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாகும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு அதிகாரியான சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு. இதனால் வருமானமும் உயர இருக்குதுங்க. பலருக்கு குடும்பத்தில் உருவான கருத்து வேறுபாடும் மன ரீதியான பிரச்சனைகளும் நல்லபடியாகவே தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருக்குதுங்க. கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்கு செவி சாய்ப்பார்கள். உங்களுடைய ஆதரவை தேடி பிற கட்சியினர் போட்டியிட்டு கொண்டு வருவாங்க என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணம் முழுவதுமே கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று வலம் வருது. அதனால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் மேம்படும். தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி செய்து, அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க திட்டங்களை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல் மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிப்பதால இத்தருணங்கள்ல சுக்கிரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. வயல் பணிகள்ல கடினமாக தாங்க இருக்கும். ஓய்வின்றி உழைக்க நேரிடும். இருந்தாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. கால்நடைகள் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலனுக்கு அதிகாரம் கொண்ட குருவும் சுக்கிரனும் சுபபலம் பெற்று வலம் வருகிறாங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் உற்சாகத்தை தரும். திருமண மாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலையும் கிடைக்க இருக்கு. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள் அருகில் உள்ள ஆலயம் ஒன்றில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.